பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக இரட்சகரமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் நிரப்புவாராக. நம்முடைய டிகே மியூசிக் சேனல் மூலம் இந்த யூடியூப் சேனல்லே பார்த்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது அவர் சமூகத்திலே தேவன் கொடுத்த வார்த்தை, முதலாவது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34:10 ஒரு வாசித்து கேட்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அப்போ கர்த்தரை தேட தேட ஆசீர்வாதம் கூடும்னா, அப்ப தேடாம இருக்கும்போது ஆசீர்வாதம் குறையும். அல்லேலூயா. தேவ கிருபையினாலே அன்பான தேவ பிள்ளைகளே, நீ தேடினா கண்டடைவாய், விட்டு விட்டா என்றேக்கும் காண மாட்டா என வேத சத்தியம். அப்போ தேவனை தேடும் போது ஆசீர்வாதம், அவரை விட்டு விட்டா ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் குறைந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம வந்து போகலாம், ஆனா அதெல்லாம் இல்லை. தேவ கிருபையினாலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி அவரை தேடணும், எப்பொழுதும் தேடணும், தேடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும் தேவ சமூகத்துல. அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் நம்மள தேவன் கொடுத்து கொண்டே இருக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 ஒருவர் வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கலாம் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் பேர் வச்சாங்களாம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிறவர்களே, அந்த மகளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பிறந்தது தேவனுடைய கிருபையினாலே. ஆனா அந்த மகனை அந்த தாய் வயிற்றிலே சுமந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எவ்வளோ பாடு. அல்லேலூயா. அந்த மகளை கர்த்தருடைய கிருபையினாலே, என் அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த பிள்ளையை அந்த தாய் வயிற்றிலே சுமந்து கொண்டு இருக்கும்போது அந்த தாய்க்கு வந்த பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற பிள்ளைங்க கூட ஒரு சிலர், அநேகர் இந்த தேசத்துல துன்பப்படுவாங்க, துயரப்படுவாங்க, சொல்லுவாங்க, ஐயோ இந்த கருவான நாளிலிருந்தே எனக்கு பிரச்சனையா இருக்குதே, ஐயோ இந்த பிள்ளை உருவான நாள்ல இருந்தே போராட்டமா இருக்குதே, கஷ்டம், துக்கம். பிள்ளையே, உன்னை கூட ஒருவேளை உன் தாய் உன்னை பெற்றதுக்காக நான் துக்கப்படுறேன்னு சொல்லி உன்னை நிந்திக்கிறாங்களா? இந்த தாய் பேர் வச்சது போல யாபேஸ்னு பேர் வச்சாங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாம் ஒரு பாரமும் கிடையாது. நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றுகிற தேவன் அவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேஸ் தன் சகோதரரை கர்த்தரை பார்க்கலாம் கனம் பெற்றவனா இருந்தான்.
அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேசுன்னு பேர் வச்சாங்க. அல்லேலூயா. அப்போ யாபேஸ் என்றால் துக்கம். அப்போ இந்த செய்தியை கேட்கிற பிள்ளையே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒரு பேரால உனக்கு துக்கமா இருக்குதா? அந்த பேரை சொன்னாலே உன் இருதயம் கலங்குதா? அந்த பேரை கண்ட உடனே என் தேவனுடைய நீ கண்ணீர் வடிக்கிறியா? அந்த பேரை கேட்ட உடனே இருதயம் கலங்குதா? தோ பிள்ளைகளே, ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிங்க 4:10 வாசித்து பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன விலக்கி காத்தருள என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டத தேவன் அருளினார். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா ஜெபம் பண்றான் யாபேஸ். அவர் வளர்ந்த வரும்போது எத்தனையோ பேர் துக்கப்படுத்தி அந்த மகனை பேசியிருப்பாங்க, அந்த மகனை துக்கித்து சொல்லியிருப்பாங்க. ஓ, துக்கத்தோட பிறந்தவன்டா நீ, பிறக்கும் போதே தாயை சாவடிச்சிட்ட, நீ பிறந்த போது உன் தகப்பன் செத்து போயிட்டான், நீ பிறக்கும் போது இந்த ஆசீர்வாதம் என்ன விட்டு இழந்து போச்சு, நீ பிறந்தது சஞ்சலமான நிலைமை, நீ பிறக்காம இருந்திருக்கலான்னு சொல்லி உன்னை விட ஒரு நாள் உன்னை விட யாரோ வேதனைப்படுத்துறாங்களா? ஆனால் துக்கத்தோட பிறந்த யாபேஸ் ஜெபம் என்றார். ஐயா, யாபேசின் ஜெபம் எப்படி ஜெபிக்கிறாரா? கர்த்தருடைய கிருபையினாலே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அல்லேலூயா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி எப்படி ஜெபிக்கிறாரா? அப்பா, உன் கரம் என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு ஒரே ஒரு கரை தான் ஆறுதல், வேற கரம் எனக்கு ஆறுதல் இல்லை. ஒரு கரம் என்னை உதவி செய்ய யாரும் கிடையாது. என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. யாபேஸ் என்ன செய்தாரா? ஜெபம் பண்றார். பிள்ளையே, செய்தி கேட்கிற பிள்ளையே, அநேகரு கரம் உனக்கு வேதனையை கொடுக்கும். அநேகருடைய கரம் முகம் உன்னை துன்பத்திலே கொண்டு போய் நிலைநிறுத்தும். ஜெபம் எப்படி இருக்கணும்? உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? யாபேஸ் மனிதர்கள் கொடுக்கும் துன்பத்துக்கு அவன் முகத்தை திருப்பவில்லை, தேவனுக்கு நேராய் முகத்தை திருப்புகிறான். ஜெபம் பண்ணுகிறான். என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உன் கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவர். கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா. உன் கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணா கடவுளுடைய கிருபையினாலே. அப்போ உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி அதுக்கு என்ன விளக்குங்க. நான் போய் அவங்க கூட போராடக்கூடாது, என்ன விளக்கிடுங்க. எங்கெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கிறதோ, எங்கெல்லாம் எனக்கு போராட்டமா இருக்கிறதோ, எங்கெல்லாம் என்ன வேதனைப்படுத்துற எண்ணம் ஜனங்கள் இருக்கிறாங்களோ, அங்கிருந்தெல்லாம் என்ன விளக்குங்க ஆண்டவரே. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய கிருபை, அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தான் தேற்று மதுமோ என்ன தேற்றுவா
தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவா. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. யாபேசு ஜெபிக்கிற ஜெபம் கேளுங்க. தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி என்ன விளக்கு. நான் போய் அங்க யுத்தம் பண்ண கூடாது, நான் போய் அவங்க கூட சண்டை போடக்கூடாது. என்ன விளக்கி என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே ஜெபம் பண்ண. துக்கத்தோடு யாபேசு ஜெபித்த ஜெபத்தை தேவன் என்ன செய்தாராம்? வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார் என்று வேதத்தில் வாசி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கூட எப்படி ஜெபிக்கணும்? கருத்தா ஜெபிக்கணும். செய்தி பார்க்கிற பிள்ளையே, நீ கூட எப்படிதான் தேவ சமூகத்துல ஜெபிக்கணும்? கருத்தா ஜெபிக்கணும். நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. கர்த்தருடைய கிருபையினாலே நீ ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? கருத்தா இருக்கும். இல்லையா? அப்படி கருத்தா ஜெபிக்கிறார் யாபேசு. தேவனே என்ன முதல்ல என்ன சொல்றாரு? என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முதல்ல நான் ஆசீர்வாதமா இருந்தாதான் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். கரங்களை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல நீ உன்னை குறித்து தேவ சமூகத்துல உன்னை ஆசீர்வதிக்கும்படி முதலாவது தேவ சமூகத்துல நீ ஆயத்தப்படணும். நீ ஆசீர்வாதமா இருந்தேனா போதும். கர்த்தர் கிருபையினால உன்னால அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ உன் ஜெபம் எப்படி இருக்கணும்னா, கடவுளே முதல்ல என்ன ஆசீர்வதி. அப்ப ஆசீர்வதித்த பிற்பாடு உன் கரம் என்னை விட்டு தூர போயிடக்கூடாது, என் கூடவே இருக்கணும். ஆசீர்வாதம் வந்துட்டா தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்துட்டா தான் பிரச்சனையே ஆரம்பமாகும். பிரச்சனை அதிகமாகும். ஆசீர்வாதம் வந்துட்டா, அதிகமான ஆசீர்வாதம் வந்துட்டா கடவுளுடைய கிருபையினால யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஒரு நகை இல்லை, ஒரு நெட்டை இல்லை, ஒரு காட்சி பணம் இல்லை, ஒன்றும் பெரிய பொருள் எதுவும் ஒண்ணுமே இல்லை. எங்கேயோ போறோம் வரோம்னா என்ன பண்ணுவான்? கதவு ஒரு ஓரமா சாத்திட்டு பூட்டாம கொள்ளாம போயிடும். ஏன்? ஒண்ணும் இல்லை. நம்ம வீட்டுல என்ன இல்லை? காசு பணமோ நகை நட்டோ ஒண்ணும் இல்லை. என்ன செய்வோம்? அப்படி சாத்திட்டு போயிடும். ஏதாவது இருக்கு, ஒரு 50,000 நகை இருக்கு, ஒரு 50 லட்ச ரூபா பணம் இருக்குது, வீடு நல்ல ஆசீர்வாதமான பொருள் இருக்குது அப்படின்னா என்ன செய்வோம்? அல்லேலூயா. ரொம்ப பத்திரமா பூட்டுவோம். ஒரு பூட்டு, 2 பூட்டு, 3 பூட்டு, 4 பூட்டு பூட்டுவோம். பூட்டிட்டு கடவுளுக்கு ஏற்பட யாரையாவது ஒருத்தரை பார்த்து பத்திரப்பத்துட்டு வச்சிருப்போம். போகும்போது வரும்போது என்ன பண்ணுவோம்? போன் பண்ணுவோம். சிலர்னா அலாரம் செட் பண்ணுவோம். செல்லிலே என்ன பண்ணுவான்? நெட் கனெக்ஷன் இருந்தா இப்போ என்னன்னோ டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சு. வீட்டுல என்ன நடக்குதுன்னு செல்லிலே பார்த்துக்கலாம். போகும்போது எல்லாம் பயம். அதான் சொல்றாரு, உன் கரம் என்னோட இருக்குன்னு ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையினால ஒரு அன்பான சகோதரனும் சகோதரி ஜெபம் பண்றாங்க. கடவுளுடைய கிருபையினால நாகர்கோவில் சைடு உண்மையான நடந்த சம்பவம். கர்த்தருக்கு பயந்தவங்க, நல்ல ஒரு பெரிய வீடு, அவங்களுக்கு 3 பெண் பிள்ளை. அந்த வீட்டுல தேவ கிருபையினாலே ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அவங்க சொன்ன சாட்சி. அவங்க வீட்டு பின்னாடி பெரிய பெரிய பலாப்பழ மரமெல்லாம் இருக்கு, ஏராளமான. நல்ல ரொம்ப ஒவ்வொரு சொலையும் அவ்வளவு பெருசு பெருசா இருக்கும். நல்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 மரம் இருக்கும் அந்த வீட்டு பின்னாடி. இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போறாங்களாம்.
போயிட்டு வர 3 நாள் ஆகும். ஆனா பழமெல்லாம் அப்படியே அறுக்கிற நிலைமையில இருக்குது. ஒரு பழம் கிட்டத்தட்ட சில ஆயிரங்கள் போகும் போல. அப்போ வீட்டுக்கு பூட்டு போட்டாச்சு, மரத்துக்கு என்ன செய்ய முடியும்? வீட்டுக்கு பூட்டு போட்டாச்சு, கேட்டுக்கு பூட்டு போட்டாச்சு, பின்னாடி கேட்டுக்கு பூட்டு போட்டாச்சு, மரத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஆனா காம்பவுண்ட் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு செய்தாங்களாம், ஜெபம் பண்ணாங்க 2 பேரும் முட்டி போட்டு, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே ஊழியத்துக்காக நம்ம போறோம், மரமெல்லாம் பழுத்து பலாப்பழமெல்லாம் அது நிறைய வெட்டி விலைக்கு போற நிலைமையில இருக்குது, நீதான்பா பாதுகாத்துக்கணும். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க எப்படா எங்கேயாவது போவாங்க, அந்த பழத்தை திருடலான்னு எவ்வளோ பேர் காத்து இருக்கிறாங்க. திருட்டு கூட்டம் அங்க அதிகம். ஜெபம் பண்ணிட்டு ஜப்பான் எல்லாம் தெளிச்சுட்டு விசுவாசத்தோட போறாங்க. ஆனா அந்த மரத்தை சுத்தியும் காம்பவுண்ட் சுவர் இருக்குது. இப்போ கன்வென்ஸ் போயிட்டாங்க. போயிட்டு தேவன் சமூகத்திலே ஆராதனை செய்து தேவனை தொழுது கொள்றாங்க. பக்தி வாய்ந்த குடும்பம். ஒரு 3 பேர் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு நைட்டு அந்த காம்பவுண்ட் உள்ள இறங்கி நல்ல பெரிய பெரிய பழம், சுமக்க முடியாத பலாப்பழத்தை 3 பேரும் 3 பழத்தை வெட்டி தலைமையில வச்சுட்டு கடவுளுடைய கிருபையில ஏறி எப்படியாவது முதல்ல ஏறி தாண்டி போயிடலான்னு 3 பழத்தையும் தலைமையில வச்சுன்னு தேடுறான். அவனுக்கு எப்படி போகணும்னு வழி தெரியலையா 3 பேருக்குமே. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. 3 பேருமே பழத்தை வச்சுட்டு தலைமையில சுத்துறான். அந்த காம்பவுண்ட் சுத்தி வரான். எப்படி போகணும்னு தெரியல. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அவங்களை குழப்பத்தின் ஆவியை கொடுத்து உள்ளவே சுத்துறான். எத்தனை நாள்? இவங்க ஒரு நாள் போயிட்டாங்க, 2 நாள் உள்ளவே சுத்தி நிக்கிறானா. தெரியல எப்படி போறது, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு அழுதுகினே பழத்தை தலைமையில வச்சுக்கினே காம்பவுண்ட்குள்ள 3 பேரும் சுத்தி வரானா. ஐயோ என்ன பண்றது தெரியலையே, ஏது பண்றது. ஆனா ஆண்டவர் பாதப்படியில போன 5 பேரும் வீட்டுக்கு வந்து கதவு திறக்கிறாங்க. அது வரைக்கும் பலாப்பழத்தை வச்சுக்கினே அவன் சுத்தினே இருக்கிறான். தெரியல எங்க போறது ஏத போறதுன்னு. அப்புறம் வந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள திருட 3 பேர் நுழைஞ்சு பலாப்பழத்து 3 பேர் என்ன செய்தாங்களாம், அப்படியே காலில் விழுந்தாங்களாம். அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க திருட வந்தோம், உண்மைதான். எங்களுக்கு வீட்டுல என்ன சாப்பாடு இருந்தா போடுங்க, 3 நாளா நாங்க சாப்பிடல, பலாப்பழத்தை வச்சு கை காலெல்லாம் குடையுது, சுத்தி காலும் வலிக்குது, பசி வேற. அவங்க வந்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம். தேவனுக்கு நன்றி சொன்னாங்களாம். 3 பேருக்கு ஜெபம் பண்ணாங்களாம். 3 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க கடவுளுடைய கிருபையினால். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் நம்மோடு இருக்குமானா உன்னுடைய சகலமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபையினாலே அதான் யாபேசு ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து தேவ கிருபையினாலே என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்ன செய்யும் சொன்னாரு. கடவுளுடைய கிருபையினால வேண்டிக் கொண்டான், ஜெபம் செய்தான். அப்போ தேவ பிள்ளையே, உன் ஜெபம் கூட எப்படி இருக்கணும், கருத்தான ஜெபமா இருக்கும்போது, நீ துக்கத்தோட இருந்தாலும் சரி, உன்னை யாரு பகைச்சாலும் சரி, உன்னோட யாரு இணைஞ்சாலும் சரி, உன்னை விட்டு யாரு தூரம் போனாலும் சரி, தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே ஆண்டுடைய கரம் உன்னோடு இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா.
நீ ஜெபிக்கிற விதம் உன் சூழ்நிலையை மாற்றும். அதை கர்த்தர் வாக்கி செய்தாராம். வாசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம். தேவ சமூகத்திலே அங்கே நம்ம போல ஒரு துக்கமுகமா இருக்கிறதான ஒரு ஜபத்தை கேட்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்றாங்க. இப்போ இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே துக்கத்தோட இருந்த யாபேசின் துக்கம் மாறி போச்சு. எப்படி மாறிச்சு? ஜபத்தால. யாபேசின் ஜபத்தை தேவன் அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய கரம் அவரோடு இருந்தது. அவர் துக்கம் சந்தோஷமா மாறினது. இப்போ அன்னாள் என்ற ஒரு சகோதரி, புதிய ஏற்பாடு பக்கம் 339ஆம் அதிகாரத்துல பக்கத்துல 1 சாமுவேலு கர்த்தருடைய கிருபையினாலே 1:10 வாசிக்கிறாங்க. இன்னொரு முறை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்களாம். யாரை நோக்கி பார்க்கணும்? நம்ம அங்க ஆண்டவர் உயிரோட உட்காந்துங்கிறாரா? அப்போ இல்ல. யார்தான் இருக்கிறாங்க சபையில? ஊழியக்காரர் தான் இருக்கிறாரு. நம்முடைய தேவன் ஒரு மனுஷனாலே கையில செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொம்மை கிடையாது. ஆண்டவர் செங்கலால வச்சு கட்டுற ஒரு கல்ல மண்ணை வச்சு கட்டுற கடவுள் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் உயிர் உள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உயிர் உள்ள தேவன். இப்ப இந்த சகோதரி ஒண்ணு செய்றாங்க. யாரை நோக்கி பாக்குறாங்க? கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. யாரை நோக்கி பார்த்தாங்க? யாபேஸ் கூட கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாராம். இப்போ இந்த மகளுக்கு ஒரு பிரச்சனை. என்னடான்னா, யாபேசுக்கு அங்க ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வதிக்க கேட்டாரு. இங்கே இந்த மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்ல. இப்போ கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தரை நோக்கினா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எந்த பக்கம் இருக்கிறாரு? ஆனா வெளிப்படுத்தல சொல்றாரு, வடதிச பருவம் சியோனிலே பிதாவுடைய வலது பக்கத்துல விற்றிருக்கிற தேவன் அட்ரஸ் அங்க மென்ஷன் பண்றாரு. ஒரு குடியிருக்கிறதான இடம். வடதிசை பருவதம் சியோனிலே பிதாவுடைய வலது பக்கத்துல விற்றிருக்கிற தேவன் சொல்லுகிறதாவது காது உள்ளவன் கேட்க கடவான். வெளிப்படுத்தல் விசேஷம். அப்போ என் அன்பு தேவ பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீ யாரைத்தான் நோக்கி பார்க்கணும்? ஊழியக்காரன் நோக்கி பார்க்க கூடாது. பக்கத்துல இருக்கிற விசுவாசி, கணவர் பக்கத்துல இருப்பாரு, பிள்ளைங்க பக்கத்துல இருப்பாங்க, உன் தாய் இருப்பாங்க, உன் சகோதரர் இருப்பாங்க, உன் சொந்த பந்தம் இருக்கும், நல்லா ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருப்பாரு, பெரிய ஊழியக்காரன். அவங்களெல்லாம் நோக்கி பார்க்க கூடாது. யாரதான் நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்தாங்களாம். அவள் போய் முதல்ல என்ன செய்றாங்க? அழறாங்க. எப்படி? முதல்ல தன்னை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, ஆண்டவரே நான் அழுகையோட வந்திருக்கேன்ப்பா, என் துக்கம் சொல்ல முடியாத துக்கம் ஆண்டவரே. என்ன சொல்றாங்க? இப்போ எப்படி ஆண்டவருடைய கிருபையினாலே தன்னை வெளிப்படுத்துறாங்கன்னா அழறாங்க. எப்படி? அழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்றாங்க. மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி. அப்போ ரொம்ப அழறாங்க, மிகவும் அழறாங்க, ரொம்ப சத்தமா அழறாங்க. அழத்தான் பயங்கரமா இருக்குதே தவிர வார்த்தை உள்ளே முணுமுணுக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி வாசிங்க. 11 பாருங்க. கேளுங்க, நல்லா கவனமா கேளுங்க. சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து
உம்முடைய அடியால மறவாம நினைத்தருளே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலை மேல சவரகம் கத்தி படுவதில்லைன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பு தெய்வத்தோட பிள்ளைகளே, இந்த அம்மா போயிட்டு என்ன செய்யறாங்க? சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியால மறவாம. ஏன்னா நீ என்ன மறக்கல, நான் உன்னை மறக்கல ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன பண்ணுது? அடியால மறவாம. ஏன்னா நீ சொன்னதெல்லாம் நான் செய்யற பாத்திரம், நீ சொன்ன கட்டளை எல்லாம் அப்படியே நிறைவேற்றுற பாத்திரம். ஆண்டவரே, அடியாலை நீ மறவாம நினைத்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. தகப்பனே, ஒருவேளை அந்த யாபேச போல வந்திருக்கிறியா? ஒருவேளை அன்னால போல வந்திருக்கிறியா? உன் துக்கம் சொல்ல முடியாததா இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளை, ஆம் ஆண்டவரே, உனக்கு சேவை செய்கிறேனே, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேனே, கொடுக்கிறேனே, துதிக்கிறேனே. ஆண்டவரே இயேசுவே, ஜெபம் பண்றியா? கர்த்தருடைய கிருபையினாலே தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படும்படி. ஆனா உன்னுடைய சகல காரியங்களும் தேவனுக்கு பிரியமா இருக்குமானா அவர் வேலையில உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுடைய மகா பெரிய கிருபையால நம்ம ஜெபம் பண்றாங்க, என்னை நினைத்தருளி. அப்போ உன் வாழ்க்கை தேவன் நினைக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒருவேளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு நீ தூரம் போனா உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆசீர்வாதம் வந்துட்டு பிற்பாடு மாயாஜால வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? உன் ஜெபம் கேட்கப்படாது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ 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 இருந்த நிலைமையை நினைச்சு பாரு. கர்த்தருடைய எவ்வளவா ஆசீர்வதித்தாரு. உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றினார். மரண கிடங்கில கிடக்கிற உனக்கு மறுவாழ்வு கொடுத்தாரே தேவன். வியாதியிலே கிடந்த உன்னை சுகமாக்கினார். கடனில கண்ணீரில வாழ்ந்து பசியோடும் பட்டினோடும் நீ உன் வயிறு பசியினால் பசியின் கொடுமையினால் உன்னை கூப்பிட்ட போது கண்ணீர் வெடித்த நாட்களை கர்த்தர் மாற்றினாரே. மறக்க கூடாது. அல்லேலூயா. மறவாதபடி அடியேளை நினைத்தருளும். என் நிந்த நீங்குமானால் என் தாய் என்ற ஸ்தானத்தை கொடுத்து இந்த தாய்க்கு பிறக்கும் தலைப்பிள்ளை உனக்கே காணிக்கையாக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அப்படி சொல்லி ஜெபம். அங்க பாருங்க என்ன கருத்தான ஜெபம் பண்றாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து பாருங்க. 12. அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஊழியக்காரு கடவுளுடைய கிருபையினால அவருடைய கண்ணு எங்கடா போக்கஸ் பாக்குதுன்னா, நீ சபைக்கு வந்தது நீ பேசுற வார்த்தை தான் விலையேறப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. ஆலயத்துல ஆண்டவர் பேசுகிறவர். அப்ப நீ பேசுறத கூட ஆலயத்துல கவனித்து கேட்கிறார் ஆண்டவர். ஊழியக்கார் பாக்குறாரு, கண்ட வார்த்தை பேசுறியா? சபையில உட்கார்ந்து குறை சொல்லி பேசிட்டு இருக்கிறியா? இல்ல ஜெபம் பண்றியா? இல்ல ஆராதனை பண்றியா? இல்ல போன் பேசுறியா? சபையில வந்து போன் பேசுவாங்க, சபையில வந்து வேற காரியம் பேசுவாங்க. சபையில வந்து தேவ கிருபையினால சபையில தேவனை கனம் பண்ணாம உன் வார்த்தையை கர்த்தருடைய கிருபையில தேவனிடத்துல சொல்லாம வேறு கதை பேசக்கூடாது. உன் கண் எப்படி இருக்கணும்? தேவாலயத்துல
குதிரைக்கு கடுவாளத்தை இட்டது போல நேரா ஆண்டவரே இன்னைக்கு என்ன பேச போற? நான் உள்ளம் உடைந்து வந்திருக்கிறேன், தேவையோடு வந்திருக்கிறேன், எனக்காக தீர்க்க தரிசனமாக நீ பேசுவியா? ஆண்டவரே, ஊழியக்காரர் மறைத்து பேசுறோம்னு வேதத்துல வாசிக்கிறோமே, இன்னைக்கு என்னப்பா பேச போற? என்னப்பா என்ன ஆஸ்வதிக்க போற? எனக்கு ஏற்ற தீர்க்க தரிசனத்தை என்னப்பா சொல்ல போற? உள்ளம் உடைந்து வந்திருக்கிறேன், இருதயம் நொறுங்கி வந்திருக்கிறேன். அப்பா, என்னோட பேசுகிறவரே, ஆண்டவரே, ஊழியக்கார முகம் அல்லையா, உன்னுடைய முகத்தை பார்க்கிறேன், அவரை நோக்கி பா. ஏலி கவனிக்கிறார் வாய. அழுறாங்க, ஒரு பக்கம் மாலை மழையா தண்ணி ஊத்துது, தேம்பி தேம்பி அழறாங்க. 10 வருஷம் பார்த்துட்டு கேட்கிறாரு, கடவுளுடைய கிருபைனால. வாசிங்க 13 வாசித்து பாருங்க. அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. போதும், ஊழியக்காரு, விசுவாசி, ஆண்டவர், சபை. இப்போ இந்த அன்னாள் என்ன செய்யறாங்கன்னா, எப்படி பேசுறாங்களா? எதுல பேசுனாங்க? இருதயத்துல பேசுறாங்க. பேசுறதுன்னா வாய்தான் பேசும், இருதயத்துல பேசுறாங்களாம். ஏன் ஏன் சொல்லுங்க, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைங்களே. இருதயத்துல அன்னாள் பேசுனாங்களாம். ஆனா ஊழியக்கார் வாயை பார்க்கிறாரு. ஏன்? மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறதுனால் அன்னாள் இருதயத்திலே பேசுகிறார். தேவன் என்னை காண்கிற தேவன் அவர். நான் இருதயத்தில், என் இருதய ஒவ்வொரு துடிப்பையும் அறிந்தவர், என் இருதய வியாகுலங்களை தேவன் அறிந்தவர் அவர். நான் இருதயத்திலே பேசுகிறேன், என் தேவன் இருதயத்தை காண்கிற தேவன் என்று சொல்லி காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் உயர்த்துவார். எத்தனை பேரு? காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் உயர்த்துவார். ஒரு தாய் தீர்த்துவதுவோ என்ன தீர்த்துவார். ஒரு தாய் தீர்த்துவதுவோ என்ன தீர்த்துவார். ராஜாமே, ஹalleluya, 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 ஹalleluya. அன்னாள் என்ன செய்றாங்க? இருதயத்திலே பேசுறாங்களா? இருதயத்திலே எப்படியா பேச முடியும்? சிலர் துக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு வச்சுங்க, இருதயம் வலி. இருதயத்தின் நிறைவு வாயி பேசும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம இருதயத்தோட 10 வருஷ பாட தேவனிடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அது வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஊழியக்காரு வாயை பார்த்து சொல்றாரு, இந்த அம்மா ஒருவேளை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களோ? அல்லேலூயா. ஒருவேளை குடிச்சிட்டு உட்கார்ந்து. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதிகமா ரொம்ப குடிச்சிட்டு இருக்கிறவங்க சும்மாவே அழுவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நடக்கிறது சொல்றேன். ரொம்ப குஷ்டாரு வச்சுக்கினா நம்ம ஆத்துக்காரு என்ன பண்ணுவாரு? அழுவாரு. குடியில அழற அழ வேற, ஒரிஜினலா அழற அழ வேற. அப்போ தேவனுடைய கிருபைனால அது போல நினைச்சு
இப்ப கடவுளுடைய கிருபைனால இவர் கேட்கிறாரு. ஒருவேளை அந்த சபையில இது போல யாராவது அழுது இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி கேட்கிறாரு. என்னன்னு, அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவ வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, இப்ப 14-15 வாசிங்க அன்பு பிள்ளைகளை. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா கிருபையினால தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விலக்குனார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எது வரைக்கும் வெறுத்திருப்ப, உன் குடிய உன்னை விட்டு விலக்கு. அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே. என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்லை. இப்ப நீ ஏதோ ஒண்ணு பண்ணினுங்கிற, ஊழியக்கார் பார்த்துங்கிறாரு, நீ பேசுறதோ நீ பண்றதோ டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அப்போ ஊழியக்கார உன்னை பார்த்து, ஏய் குடிகாரிசி, சும்மா உட்கார மாட்டேன்னா ரெண்டாவது சபைக்கு வருவான். சபைக்கு வருமா? இந்த ஆள் என்ன போய் குடிகாரிசின்னு சொல்லிட்டா. அல்லேலூயா. என்ன போய் இவனு சொல்லிட்டா, என்ன போய் அவனு சொல்லிட்டாரு இவரு. சே 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 சே. ஆனா அப்படி இல்லை. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது? அப்படி அல்ல என் ஆண்டவன் மாறே. அல்லேலூயா. நானே மன கிளேசம் முழிச்சு நான் வேதனையோடு இருக்கிற ஐயா. அல்லேலூயா. நானே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி உன் கையால ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன பேலியாளின் மகளை போல என்னாது ஐயா. நான் வேதனை உள்ளவ, கஷ்டம் ஐயா. நான் உயிரோடு இருக்கும் போதே நான் பிள்ளை பெற தகுதி இல்லாதவன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஐயா. ஆண்டவரே, அப்பா என்ன அப்படியெல்லாம் நினைக்காத அப்படி சொல்லி அந்த அம்மா காலில் உயிர்ந்து அழுது புலம்பி கண்ணீர் ஒடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய இருதயத்தில் உள்ள வலிகளை புரிந்து கொள்ளாமல் சிலர் உன்னை வேதனைப்படுத்துறாங்க. கஷ்டத்தோடு வந்திருக்கிறியா? மனபாரத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறியா? தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, பயப்படாது, பயப்படாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. பயப்படாது. உன் துக்கத்தை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் இருதயத்தின் வியாகுலங்களை அறிகிற ஒருவர் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உண்ணுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அம்மா அழறாங்க. உன் அழுகையை கூட கர்த்தர் சில நாட்களுக்குள்ள ஆனந்த களிப்பா மாத்துவாரு. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த களிப்பாக மாற்ற சாட்சி உள்ள தேவன் நம்முடைய தேவன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. வாஸ்து பாருங்க 16. உம்முடைய அடியால பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரிச்சினாலும் கிளேசிச்சினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணின என்ன? அல்லேலூயா. ஐயா, நான் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, நான் அழறேன், நான் வேதனைப்படுறேன், என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒண்ணுமே புரியல. நான் கட்டினவன் கை விட்டுட்டான், என் பிள்ளை சுமந்தவன் ஆய்க்கிலும் எனக்கு பாசத்தோடு இருப்பான், அவன் நிழல நான் வாழலான்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா நான் மலடேன்னு பேர் எடுத்திருக்கிறேன். ஆனா
என் ஆண்டவருடைய சமூகத்துல வந்தவர்களை அவர் வெறுமையா அனுப்பினதில்லை. என் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்பி வந்தவர்களை அவர் வெறுமையா அனுப்பினதில்லை. ஒரு முறை ஆண்டவருடைய கிருபையினால் அலங்கார வாசல் தேவாலயத்தின் வாசல் வெளியே கிடந்த தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்து நடக்க முடியாமல் நாடோறும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்ததான அந்த மகனை பார்த்து ஆண்டவர் சுகம் கொடுத்து நடக்க செய்து வெளியிருந்தவனை உள்ள அமர வைத்த தேவன் என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர், என் தேவன் நடமாடுகிற தெய்வம் அவர். என் தேவன் என் வியாகங்களை பார்க்கிற தேவன். எத்துணையோ மலடிகளை பிள்ளைத்தாட்சி ஆக்கி எத்துணையோ பிள்ளைகளை பேர் பெற செய்திருக்கிறவர். ஏழைகளை பணக்காரராக மாற்றி இருக்கிறார், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், செத்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்பி நான் வந்திருக்கிறேன். என் துக்கம் சந்தோஷமாக மாறும். பயப்படாத தேவ பிள்ளைகளே, செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உன் சரீரம் அனல் கொண்டு இருக்கும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உன் அவயங்கள் எல்லாம் தேவனை நோக்கி உயிர்ப்பித்து அப்படி அந்த அவயமெல்லாம் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கும். அவரை நோக்கி உன் சரீரம் முழுவதும் அப்படியாய் தேவனை அக்னியாய் தொழுது கொண்டிருக்கும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம். ஆமா, அப்படி சொல்லி நான் ரொம்ப வேதனையோட வந்திருக்கேன். அப்பதான் வாசிப்போம். கடைசியா தேவ சமூகத்திலே 17 வாசிங்க, கேளுங்க. ஆசீர்வாதமான பகுதி, ஆசீர்வாதமான பகுதி. அதற்கு ஏலி, ஊழியக்காரர், அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்டவும் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த காரியத்துல உனக்கு சமாதானம் இல்லை, எந்த காரியத்தை குறித்து நீ வியாகுலப்பட்டு அழுது புலம்பி கண்ணீரோட செபித்துக் கொண்டிருக்கிறியோ அந்த காரியத்துக்கு இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதா? இயேசுவின் நாமத்தினால கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஒருபோதும் முழங்கால் படிடும். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, வல்லமை ஹல்லேலூயா, glory ஹல்லேலூயா ஹல்லேலூயா வல்லம் இறங்கட்டும், உன் மேல வல்லம் இறங்கட்டும், உன் வீட்டு மேல வல்லம் இறங்கட்டும், உன் கிணறு மேல ஆண்டவருடைய வல்லம் இறங்கட்டும், உன் குடும்பத்து மேல வல்லம் இறங்கட்டும், உன் சரீரத்து மேல வல்லம் இறங்கட்டும். ஒரு அவலதனா ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகி ஒரு கைவிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஒரு நாள் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, ஹalleluya, வல்லமை வல்லமை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாபேஸ் ஜெபத்தை கேட்டான். யாபேஸ் துக்கத்தை மாற்றினார். உன் துக்கம் மாறி போனது, உன் துக்கம் மாறி போனது. அவர் செய்து முடிச்சிட்டார். ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதுவோ. துக்கத்தோட பிறந்தான் என்று சொல்லி யாபேசுன்னு பேர் வச்சு. என் துக்கம் மகா கொடிய துக்கம்னு சொல்லி யாபேசு ஜெபத்தை, அன்னாள் ஜெபத்தை ஆசீர்வாதம் கொடுத்து ஆண்டவர் அடியன் ஜெபத்தை உங்களுடைய ஜெபத்துக்கும் ஒரு பதில் கொடுத்து நீ நினைச்சதெல்லாம் கைகூடும்படி, நீ நினைச்சு ஜெபிச்ச துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றப்படி சமாதானத்தோட போ. ஈஸ்வரனுடைய தேவனிடத்தில் கேட்டவும் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு நிறைவான பலனை தருவாராக. ஆமென், ஆமென். நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க மத்தியில நீ அசைவான மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துறோம். எங்கள் மத்தியில நீ அசைவாடினதுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யார் சேர்ந்து சொல்லுவோம்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பிலே சதா காலங்களில் சகல வருஷம் கர்த்தர் பலி ஆடும் கர்த்தருக்கு சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாற்றி உங்களையும் அடியினை உயர்த்துவாராக. ஒரு வாட்